பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்னைக்கு பைபிள் மெடிடேஷனுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் எதை பற்றி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தண்ணி இல்லாதனால அவங்க தேவன் நோக்கி முறுமுறுக்க ஆரம்பிக்காங்க. இப்போ வந்து அதே மாதிரி மோசேயாவும் ஆரோனையாவும் போய் ஏசப்பா நோக்கி முறையிடும்போது அதை சொல்கிறாரு, நீங்கள் வந்து மலையை பார்த்து கண்மலையை பார்த்து பேசுங்க, நான் தண்ணி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க ஜனங்கள் செய்கிற இது நிமித்தம் மோசையே என்ன பண்ணிடுறாருன்னா, அழகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த மலையில் இருந்து நாங்கள் தண்ணி புறப்பட பண்ணுவோம் என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை கோலை வச்சு என்ன பண்ணுறது, கண்மலையை அடிச்சிடுறாரு. நாங்கள் தண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணிடுறாரு சொல்லிடுறாரு. சரி, ஓகே. இந்த விஷயம் நடந்த உடனே ஆண்டவர் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, நீங்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியில, அதனால நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுறாரு. சொன்னது மாத்திரம் இல்லாமல் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஏதோம் வழி அந்த ஜனங்கள் கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏதோமின் ராஜா என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, அப்படிலாம் கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் ஏதோ வழியாக கடந்து போகாமல் அவங்க வேறு வழியாக போகிறாங்க. இதுக்கடையில் ஓரன்ற மலைக்கு வருவாங்க. அந்த மலையில் வச்சு என்ன நடக்குதுன்னா, அங்கே ஆரோனையாவை கதை சொல்லிடுவார். இங்கே ஆரோனையா மறிக்க போகிறாரு. அவர் ட்ரெஸ்ஸை கழட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இளையேசருக்கு போடுவாங்க. எப்போ அவருக்கு ட்ரெஸ்ஸை கழட்டி அவருக்கு போடும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரோனையா என்ன பண்ணிடுவார், இறந்துடுவார். இந்த விஷயம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க ஆரோனையாக்காக துக்கம் கொண்டாடுவாங்க. இப்போ இந்த தியானிக்கும் போது என்ன புரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தேவ சித்தம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது புரியுது. தேவ சித்தத்துக்கு கீழ் பண்ண பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்கன்னா, தேவ சித்தத்தை வந்து அவங்க ரொம்ப நாள் செய்யாமல் இருக்கிற வரைக்கும் அன்று அமைதியாக தான் இருப்பார். அவன் தேவ சித்தம் தெரிஞ்சும் அதை பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு செய்யாமல் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் கரெக்டாக டைம் கொடுப்பாரு. அப்படியும் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, காலத்துக்கு முன்பே அவங்களை எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தேவசத்தம் கீழ்ப்படியலைனா, இப்போ சவுல் பார்த்தீங்கன்னா தேவசத்தை கீழ்ப்படியில் அவருடைய பதவியே போயிடுச்சு. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு உண்மையும் உத்தமாக உழைச்ச ஊழியக்காரங்க திடீர்னு ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் என்ன நடந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவரோட உயிரை, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளான் இருக்கும், ஆனால் அந்த ஆத்மா நஷ்டமாக அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவாராம், அந்த அவங்கள மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாராம், அந்த ஆத்மாவை மீட்கும்படியாக. தெய்வ சித்தம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு மனுஷனை கொடுத்து கர்த்தர் பரலோகத்தில் ஒரு வரைபடம் வச்சுருக்கிறாரு. நாம் அதை நிறைவேற்றுக்கிறோமா அப்படிங்கிற காரியத்தை குறித்து யோசிக்கணும். இன்னொன்று, ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நம்ம தேவ சித்தப்படி நடக்கிறோமா, அவருடைய பாதையில் கரெக்டாக இருக்கமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம இவ்வளவு காலம் தேவ சித்தம் செஞ்சாலும் இனிமேலும் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். இன்னொரு விஷயம், மோசையா பாருங்க, ஒருவேளை அவர் மன்னிப்பு கேட்டிருந்தா ஒருவேளை மன்னிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்போ நாம் வந்து தப்பு பண்ண பிறகு மொதல் விஷயம் என்னன்னா, சரண்டர் ஆயிடும். ஏசப்பா மன்னிச்சிடுங்க சுவாமின்னு சொல்லி அவர் பாதத்தில் விடணும். கீழ்ப்படியில் உணர்த்தப்பட்ட பிறகு செய்ய வேண்டிய முதல் வேலை என்னென்னா, சரண்டர் ஆயிடணும். மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கணும். அதனால் நம்ம ஏசப்பா ரொம்ப நல்லவர். கீழ்ப்படியாத பட்சத்தில் கூட நிச்சயம் அவர் டைம் கொடுப்பார். டைம் கொடுத்து அதில் நம்ம புரிஞ்சுக்கலாமல் கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா தான் அவர் கோவப்படுவோம். இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வ சித்தத்தோட இம்பார்ட்டன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, பார்க்க முடிஞ்சு. தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கமா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கான்ஷியஸாக நம்ம இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோசையை பயங்கர கஷ்டப்பட்டு ஆண்டருக்காக அவ்வளோ அவ்வளோ பெரிய ஜனங்கள் நடத்திருக்காரு. இப்போ இவர் வந்து ஒரு கோவத்தை நிமித்தம் கீழ்ப்படியாமல் இருந்தது நிமித்தம் ஆண்ட நீதி உள்ள நியாயாதிபதி தான். ஆனால் இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கன்னா, அவர் என்ன சான்ஸ் கொடுக்காத, நரகத்துக்கு போக விடாமல் தேவசத்தை கீழ்ப்படியலை. ஆனாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் சான்ஸ் கொடுத்து அந்த ஆத்மாவை மீட்கும்படியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காலத்துக்கு முன்பே அந்த ஆத்மாவை எடுத்துக்கொள்கிறார். இதுதான் நம்ம பார்க்குறோம். நம்ம தேவசத்துக்கு கீழ்ப்படுகிறனால இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். அதனால் மோசைய மாதிரி நம்ம இந்த காணானுக்குள்ளே சுந்தரிக்காமல் இருக்கக்கூடாது. நிச்சயம் இந்த காணா தேசத்துக்கு நம்ம சுந்தரிக்கணும். அதுக்காக தான் ஓடுறோம். முதல் விஷயம் தப்பு பண்ணுறோம் ஆண்டு சொல்லிட்டாருன்னா, முதல் விஷயம் அப்படி சரண்டர் ஆகும், மன்னிப்பு கேட்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மளை மன்னிப்பார். அதில் எப்போவுமே கேர்ஃபுல்லாக நம்ம தேசத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் பார்ப்போம். இன்னொரு அதிகாரத்தோட நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்ப்பேன்.